அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக என்ன சொல்லலாம்னா யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பொதுவாக யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எந்த லக்கணத்தில் போய் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னா, அது உண்மையாக அவங்கக்கிட்ட கஷ்டம் இருக்கும். நான் சொல்ல போகிற 3 லக்கணங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. அதிகமான பாதிப்பை கொடுக்கும் லக்கணங்கள் 3 தான். முதல்ல விருச்சிக லக்கணம். இந்த விருச்சிக லக்கணம் பொதுவாகவே அதிகமான பாதிப்பை கண்டிப்பாக படும். அதற்கு அடுத்து என்ன சொன்னோன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு நிறையா என்ன சொன்னோன்னா மைனஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மைனஸ் எந்த கும்பலக்கணத்தில் எந்த புள்ளியில் என்ன சொல்கிறாருன்னா லக்கண புள்ளி உட்கார்ந்துருக்கோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. கும்பலக்கணத்தை கோமாளி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்வதற்கு தயாரில்லை. என்ன காரணம்னா, கும்பலக்கணத்தில் சதயம் 1, 2, 3, 4 பாதத்தில் போய் பிறந்தவர்களுக்குத்தான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஃப் திங்கிங் இருக்கும். ஏன்னா 1, 3 பாதங்கள் ஆண்களுக்கு, 2, 4 பாதங்கள் பெண்களுக்கு தான். யாராலையும் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் வேணால் என்னென்ன வேணாலும் மாற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கிட்டாலும் உங்கள் தலையெழுத்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் ஒரு கணக்கே இருக்குது. அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னா சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ கும்பலக்கணம் கோமாளி ராஜா அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய லக்கணப்புள்ளி 1, 2, 3, 4 இருக்கும். ஆணாக இருந்தால் 1, 3, பெண்ணாக இருந்தால் 2, 4 இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மனதை என்ன சொல்கிறான்னா, ராகுவுக்கு எப்பயுமே பேதனமாகின்ற சக்தி உண்டு. அது ஒரு கணக்கு இருக்குது. ராகுவுக்கு பேதனமாகின்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த பேதனத்தை பண்ணிடு. ஏன்ட்டே ஒருத்தர் கும்பலக்கணத்தில் வேலை வாங்க. நான் அவருக்கு என்ன சொல்லலான்னா சதய நட்சத்திரத்தில் போய் என்ன சொல்லலான்னா 1ஆம் பாதத்தில் லக்கண புள்ளி விடுகிறது. அந்த அமைப்பு அவருக்கு உண்டு. ஏன்னா நம்ம அதை புரிஞ்சு இருக்கிற காரணத்தினால. ஆனால் நல்ல வேலை வாங்கலாம். வேலை வாங்கி என்ன சார் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வாங்க, நான் கரெக்டாக செஞ்சுட்டு வருவார். அந்த அளவுக்குலாம் டேலண்ட் உண்டு. பட் மனநிலையில் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். அந்த மனநிலையில் டிப்ரெஷன் இருக்கும். அதற்கு கும்பலக்கணத்தில் போய் பிறந்து 1, 2 சதயம் 1, 2, 3, 4 பாதத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கணும். அவிட்டம் 3, 4 பாதத்திலேயோ பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்? எங்கள் வீட்டில் 2 கும்பலக்கணம் இருக்குது. 2 என்ன சார், ஒன்று மேனேஜராக இருக்குது பேங்க்கில். இன்னொரு பையன் சார் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பண்ணுவதற்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பொதுவாக மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களுடைய லக்கண புள்ளி என்ன சொல்லலான்னா ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லலான்னா 4ஆவது பாதத்தில் அவிட்டம் 4ஆம் பாதத்தில், பையனுக்கு என்ன சொல்லலான்னா புரட்டாதி 3ஆம் பாதத்தில். அப்போ அவர்களுக்கு அந்த இது இல்லை. ஆனால் பையன் டென்ஷன் வரும். டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அது கும்பலக்கணத்திற்கு கொஞ்சம் தக்கன்னு குதிக்கத்தான் செய்யும். அதற்கு அடுத்து விருச்சிக லக்கணம், கும்பலக்கணம், மிதுன லக்கணம். இவர்கள் 3 பேரும் வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா போராட பிறந்தவர்கள். ஓகேவா? அப்போ இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா அப்படின்னா,
விருச்சிக இலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக பெருமாளையும் விஷ்ணுவையும் நீங்கள் வழிபட்டு வர வர விருச்சிக இலக்கணக்காரர்கள் பெருமாள் விஷ்ணுவை வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்ன, விருச்சிக இலக்கணத்துக்காரங்களுக்கு போய் எப்பயுமே புதன் வந்து பகையாளி. பகையாளிங்கும் போது ஆமாம் அங்கே கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அங்கே போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கு வந்து அந்த என்ன சொல்கிறான்னா வந்து விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா 8 11 லாபஸ்தானிய அதிபதியாக இருக்கிற காரணத்தினால பெருமாள் விஷ்ணுவை வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வழங்கினால் உங்களுடைய லக்கணத்தோடைய நெகட்டிவோடைய தன்மையிலிருந்து நீங்கள் பாதிப்பிலிருந்து விலகி விடுவீர்கள். கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரிதான். சிவன் வழிபாடு வந்து என்ன சொல்கிறான்னா 100% பண்ணணும். சிவனுடைய வழிபாடு வந்து நீங்கள் 100% பண்ண என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பாதிப்பு வந்து கண்டிப்பாக குறையும். மிதுன லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா கஷ்டம் உண்டு, ஆனால் அவர் துர்க்கை வழிபாடு பண்ணணும். இந்த 3 லக்கணத்திற்கு வந்து எந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தப்பிச்சுக்கிடுவாங்க அப்படின்னா, கும்பலக்கணத்திற்கு வந்து சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து குரு 5 குடையவனாக வருகின்ற காரணத்தால் அவர் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதுன லக்கணத்திற்கு வந்து குரு நல்லா இருக்கணும். ஏன்னா உபயலக்கணத்திற்கு வந்து 7 குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது அந்த பாதகாதிபதி ஓரளவு வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்திற்கு 1, 5, 9 கோணமேறி இருந்தால், பாதகாதிபதி கோணமேறி விட்டால் வந்து என்ன சொன்னால் தீமை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கம்மி. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா அதிக பாதிப்பை தரும் லக்கணங்கள் இந்த விருச்சிகம், கும்பம், மிதுனம். இவர்கள் வழிபாடு பண்ண வேண்டியது விருச்சிக இலக்கணக்காரர்கள் பெருமாளையும் விஷ்ணுவையும் வழிபாடு பண்ண வேண்டும். கும்பலக்கணத்திற்காரர்கள் வந்து சிவ வழிபாடு பண்ண வேண்டும். மிதுனலக்கணத்திற்காரர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா துர்க்கை வழிபாடு பண்ணினால் இவர்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2வது வந்து கும்பலக்கணத்திற்கு சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து குரு நன்றாக இருக்க வேண்டும். மிதுனலக்கணத்திற்கும் குரு நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் பாதகம் பண்ணுகின்ற இடத்தில் இல்லாமல் கோணத்தில் இருந்தால், ஏன்னா இவர்கள் 3 பேருமே சுபர் கேந்திராதிபத்திய தோஷம் வந்து அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், சுக்கிரனும் குருவும் கேந்திராதிபத்திய தோஷம் அடைஞ்சு விட்டான்னா, கேந்திராதிபத்தியம் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னால் 1, 4, 7, 10 தான் கேந்திரம். அந்த கேந்திரத்தில் வந்து என்ன சொன்னால் சுபர்கள் போய் இருந்தார்கள் என்று சொன்னால் பாதிப்பை அதுவும் தருவார்கள். அதனால் வந்து இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை வந்து என்ன சொன்னாலும் பிரச்சனைகள் வந்து இருக்காது. சரி, அதற்கு ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய லக்கணங்கள் வந்து 3ன்னு சொல்லிட்டீங்க. நன்மை தரக்கூடிய லக்கணங்கள் எது? அது ஒரு 3 இருக்குது. பரிச்சித்து பாருங்கள் எப்படி இருக்கிறீர்கள். அந்த லக்கணத்தில் போய் பிறந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பரிச்சித்து பாருங்கள். கடக லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு நன்மை உண்டு என்று சொல்லப்படுகிறது. துலா லக்கணத்தில் யார் பிறந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா யார் நல்ல சக்தி உள்ளது கிடைக்கும் அப்படின்னா, கடகலக்கணத்திற்கு வந்து பராசக்தியும் பார்வதியும் இயற்கையாகவே துணை வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால் கடகலக்கணம் இயற்கையாகவே நன்மை தரக்கூடிய ராசிகளில் ஒன்றாக வந்துவிட்டது. அதோடு இந்த கடகலக்கணக்காரர்கள் பராசக்தி வழிபாடும் பார்வதி வழிபாடும் செய்து வர 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 என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணம் மேலும் வலிமை பெறும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா துலா லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்ண 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 ஏற்கனவே இந்த லக்கணம் துலா லக்கணத்தில் போய் பிறந்தால் கண்டிப்பாக இவர்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா சொகுசாக இருப்பாங்க. என்னுடைய லக்கணம்லாம் துலா லக்கணம் தான். அதனால் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் வந்து நல்லா தான் இருக்கேன். அதுக்காக சில கஷ்டங்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எங்கள் வர்க்கத்தில் முன்னோர்களை பட்ட கஷ்டத்தை விட என்னுடைய வாழ்க்கை வந்து திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருந்தது. குழந்தைகள் வந்து என்ன சொன்னேன்னா, நான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு என்னுடைய குழந்தைகளையும் நான் 3 குழந்தைகளையும் கஷ்டப்பட விட்டதே கிடையாது. அவங்க லக்ஸுரி வாழ்க்கை தான். நான் லக்ஸுரி வாழ்க்கை இல்லைனாலும் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் நான் இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறேன்.
அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா துலா லக்கணம் நல்ல லக்கணம் தான். ஆனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து மீன லக்கணம் வந்து நல்ல லக்கணம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த மீன லக்கண சாஸ்திரத்தில் வந்து மீன லக்கணத்து நல்ல லக்கணம் என்று சொல்லப்பட்டுள்ளதுனால் அதற்கு யார் வந்து என்ன சொன்னால் பின்னால் இருந்து உதவி புரிவது என்று சொன்னால் சரஸ்வதி தேவி வந்து உதவி புரிவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ சரஸ்வதி தேவி வந்து உதவி புரிவதாக சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால் மேலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து சுகவாசிகளாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறேன். பரிசித்து பாருங்கள். மற்ற 6 லக்கணம் இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா அவன் என்ன சொல்லிட்டான், பாதிப்பை தரும் லக்கணம்னு ஒன்றையும் சொல்லியாச்சு, நல்ல லக்கணம்னு சொல்லியாச்சு. அப்போ மற்ற 6 லக்கணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஒன்றும் உங்களுக்கு விதி சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பாதிப்பையும் சொல்லியாச்சு, நல்லதையும் சொல்லியாச்சு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்த 6 லக்கணம் வந்து ரொம்ப மைனஸ் இல்லை, ரொம்ப உயரத்திலும் இல்லை, நடுத்தரமான லக்கணங்கள் மற்ற லக்கணங்கள். அதற்கு அவர்களுடைய கிரக நிலைகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பார்த்து நம்ம பலன் சொல்லணும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை நான் சொல்லியிருக்கேன், படித்து பாருங்கள். பிடிச்சா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு 2லேருந்து 3 வீடியோ போடுவதற்குண்டான மனோநிலை நிறைய சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த அமைப்புகளை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றிகள், ஒரு அமைப்புகள், ஒரு தெளிந்த ஞானங்கள், அறிவுகளை வந்து தான் நம்ம கற்றுக்கிடணும். நீங்கள் தெளிந்த ஞானத்தையும் அறிவையும் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய நண்பர்களையும் வழிநடத்துவதற்குண்டான ஒரு அறிவு நான் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு. சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.